நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கர ஒரு ஸ்டார்டமோட ரிலீஸ் ஆகிருக்கு. சோனாக்ஷி, மனிஷா கொய்ராலா அப்படின்னு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. இதுக்கு ப்ரமோஷனுக்கே கிட்டத்தட்ட இருக்கிற ஊருலகத்தில் இருக்க எல்லா ஹீரோயின்ஸையும் கூட்டு வந்து இதுக்கு ப்ரமோட் பண்ணாங்க. இந்த ஹீராமண்டி சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாகூர்ல இருக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைல் செக்ஸ் ஒர்க்கர்ஸோட கதை தான் இது. அங்க இருக்கக்கூடிய நவாப்கள் கிட்டையும் அப்புறம் அங்க ஆங்கிலேயர்கள் கிட்டையும் அவங்க என்னென்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதையும், நவாப்கள் கிட்ட ஒருத்தர்கிட்ட போகும்போது ஃபர்ஸ்ட் வைரம் கிடைக்குது, நகை கிடைக்குது, பெரிய பெரிய மாளிகை கிடைக்குது அப்படின்னு போக ஆரம்பிச்சவங்க எப்படி சுதந்திர போராட்டம் வரைக்கும் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கதையா காட்டியிருக்காங்க. இது ஒரு சைடு இருக்கு. அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கு. யார் ஒசூர் ஆகுறது? ஒசூர் அப்படின்னா அவங்க எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு தலைவி யார் ஆகுறது அப்படின்னு காம்படிஷன் வருது. அதுல வந்து மனிஷா கொய்ராலா வந்து நிறைய கொலைகள் பண்ணிட்டு அவங்களே வந்து ஒசூர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு யார் யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள காம்படிஷன் வருது. கடைசியில் யார் ஒசூர் ஆனாங்க, இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, இவங்கெல்லாம் கிளர்ச்சியாளர் ஆகிறதுக்கு என்ன காரணம், என்ன கதை அப்படிங்கிறது தான் 1940s நடந்த ஒரு பீரியாடிக்கல் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஸோ கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த சீரீஸில் பெருசாக ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மனிஷா கொய்ராலா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. சத்தியமாக இவங்க வந்து இப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்ச மாதிரி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ட்ரெய்லரில் பார்த்தோம், மேபி 1-2 சீனில் வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஃப்ரம் தி ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஒரு 8th எபிசோட் வரைக்கும் அவங்களோட டிரான்சிஷன் வந்து பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஒரு மோசமான பொம்பளையாக இருந்ததுலேருந்து அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து எதுக்காக இந்த தொழிலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையோட அம்மாவா எப்படி அவங்க இருந்து அதோட வலிகள் அவங்க பிரியும் போது என்னென்ன அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை வந்து அடாப்ட் பண்ணி அவங்க வந்து அந்த பொண்ணோட வளரும் போது அந்த பொண்ணுக்காக இவங்க என்னென்ன தியாகங்கள் செய்கிறாங்க அப்படின்னு காட்டிட்டு கடைசியில் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு வரும்போது அவங்களோட பார்ட் எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுலேருந்து மனிஷா கொய்ராலா பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு காம்படிட் பண்ணுற மாதிரியே சோனாக்ஷியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி ஃபுல்லாக வேற லெவல் பெர்ஃபார்மராக தான் இறங்கியிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த மனிஷா கொய்ராலோட அக்காவாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள கொண்டுட்டு வரும்போது திருப்பி அவங்க பொண்ணாவே டபுள் கேரக்டராக பண்ணியிருக்காங்க சோனாக்ஷி. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு இடத்துலையுமே தாறுமாறாக இருக்குது. பயங்கரமாக ஒரு மாஸ் லேடியாக தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆனால் இதுவே என்னோட பொண்ணுக்கு, என் கூட இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நான் எப்படி கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க ஒரு கேரக்டர் பிளேவாக ரொம்ப அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தவிர அதிர்த்தி ராவ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வைக்கும்போது இந்த அதித்தி ராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு கிளர்ச்சியாளராக இருக்காங்க அந்த குரூப்பில் இருக்கும்போதே. ஸோ ஒரு ஹை ப்ரொஃபைல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்னால் அவங்களுக்கு இந்த வேலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரோட பார்வையிலையும் எப்படி காட்டுறாங்க, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு பெர்செப்ஷனில் இருப்போமோ அதை உடச்சிரிஞ்சிட்டு அவங்க இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு கவிஞர் இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயும் வந்து வேறு லைஃப் ஸ்டைல் இருக்குது, அவங்களும் வந்து ஒரு கிளர்ச்சியாளராக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களும் சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தொகுத்து காட்டியிருக்காரு இந்த சீரீஸோட டேரக்டர். சீரீஸ் வந்து ஒரு சைடு வந்து இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, அந்த பதவிக்கு ஆசை நடக்குது, சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு கிளர்ச்சி நடக்குது, இதெல்லாம் தாண்டி ஒரு லவ் ட்ராக் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அதில் முக்கியமாக 2 கேரக்டர்ஸ் பேசப்படுது. ஒன்று அலாம், ஒன்று டாஸ்டர். அந்த அலாமா நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஷார்மின் சேல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து மனிஷா கொய்ராலா எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் நமக்கு தெரியும், சோனாக்ஷி எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் தெரியும், அதித்தி ராவ் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர், இவங்கெல்லாம் வந்து மெயினாக லீட் எடுத்து போயிட்டே இருக்கும்போது சைடில் சைலண்ட்டாக வந்து ஷார்மின் வந்து அவங்க வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் பேசப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இந்த சீரீஸில் முழுக்க முழுக்க பார்க்கப்படுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி டாஸ்டரா நடிக்கிற அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே சரி, அவர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு எஸ்கேப்பிங் கேரக்டராகவே இருக்காரு. கடைசியில் வந்து அவர் ஒய்ஃபுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாத ஒரு ஆளாகவே அவர் இறந்து போகிற மாதிரி சில சீக்வன்ஸ் தான் வச்சுருக்காங்க. உண்மையாகவே அந்த சீக்வன்ஸ் வந்து பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. இந்த சீரீஸ் எடுத்தவர் வந்து எவ்வளோ பெரிய கிரியேட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2023 நிறைய நேஷனல் அவார்ட்ஸுக்கு நாமினேட் ஆன படம் கங்குபாய். ஆலியா பட் வச்சு பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு படம். ஆனால் அதுலேயும் என்னென்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கரோட பவர்ஃபுல்லாக அவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்டைல் தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி கதையை வந்து காட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து அதில் ஆலியா பட் மட்டுமே காட்டுவாங்க. ஆனால் இங்கே அவங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் ஒரு பீரியாடிக்கல் டைமில் 1940s நடந்த மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஒரு தமிழ் சினிமாவில் நம்ம வந்து பார்க்குற மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 100 கெட்ட வார்த்தையிலேருந்து ஒரு 50 கெட்ட வார்த்தை வரைக்கும் அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்களோ அது சம்மந்தமாக கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அது ஓடிடினா சுதந்திரத்தை இன்னும் கையில் எடுத்துட்டு கெட்ட வார்த்தைகள் நம்ம அதிகமாக தேவைக்கு அதிகமாகவே பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த சீரீஸில் நீங்கள் கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கூட கேட்கவே முடியாது. அதே மாதிரி வல்காரிட்டி சீன் அப்படின்னு இது ஒரு செக்ஸ் ஒர்க்கர்ஸோட லைஃப் அப்படிங்கும்போது வல்கரா 18+ சீன்ஸ் நிறைய இருக்குமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போவோம். அந்த மாதிரி சீன்ஸும் பெரிய அளவில் எதுவுமே இருக்காது. ஒரு UA சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு தான் இந்த சீரீஸ் வந்து முழுக்க முழுக்க எடுத்திருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் பார்க்கப்படுது.
அதே மாதிரி டைமண்ட் பஜார், அதாவது ஹீரா மண்டி அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா டைமண்ட் பஜார். ஸோ அந்த டைமண்ட் பஜாரில் வந்து அவங்க வந்து நகைக்காக இவங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஒருத்தவங்க கிட்ட போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் காட்டாமல் அதுக்காக பெண்கள் கிட்டேருந்து அவங்களோட விஷயங்கள் எல்லாமே சுரண்டப்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த டேரக்டர் காட்டி முடிச்சிருப்பாரு. அவர் ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப இவ்வளோ ஒரு லேவிஷ்னஸாக வந்து எல்லா விஷயத்தையுமே காட்டுறாங்க. அவங்க வந்து போட்டிருக்க காஸ்டியூம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அவங்க போட்டிருக்க செட்டில் காமிக்கிறாங்க, அவங்க இருக்க இடத்துல காமிக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூங்கிறது ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் சூப்பராக காமிக்கிறாங்க. ஆனால் இதுவே இந்த சீரிஸ்க்கு வந்து ஒரு பேக் ட்ராப்பாகவும் அமையுது. ஏன் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை நீங்கள் காட்டுறீங்க? அவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களா? ஒரு மெனிக்யூர் பண்ணி ஒரு பெடிக்யூர் பண்ணுற மாதிரி எல்லா விஷயமும் அவங்களுக்கு அதே இடத்துல இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சமாவது வந்து அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டேரக்டர் மேலே இருக்க இன்னொரு விஷயம்னா, ஏன் இவர் எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தை டச் பண்ணுறாரு? ஏன் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் லைஃப் காட்டணும்னு நினைக்கிறாரு? ஏன் அவங்க கம்யூனிட்டி சம்மந்தமாக நிறைய விஷயம் எடுக்கணும்? ஏன் ஒரு பேட்டர்ன் மாற்றி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை கொடுத்தா இன்னும் நம்மளுக்கும் பெரிய விஷுவல் ட்ரீட்ஸ் நிறைய கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு 8 மணி நேரம் உட்காந்து இந்த சீரீஸை பார்க்கணுமா, அதுக்கான பொறுமை தேவைப்படுமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ லென்த்தாக வந்து இந்த விஷயத்தை டெலிவர் பண்ண எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 8 எபிசோட் கிட்டத்தட்ட நீங்கள் உட்காந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒன்று 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 50 நிமிஷம் வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அவ்வளோ நேரம் உட்காந்து இந்த சீரீஸ் பார்க்குற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். ஆனால் நீங்கள் ஒரு தடவை உட்காந்து இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு புரட்சிக்காகவும் ரெவல்யூஷனுக்காகவும் எடுக்கிறாங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து இவங்கெல்லாமும் இதில் பங்களிப்பு கொடுத்துருப்பாங்களான்னு நம்ம ஆச்சரியப்படுற விஷயத்தை வந்து ஒருத்தர் சீரீஸாக எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டெக்னிக்கலாக இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஒரு சவுண்டான சீரீஸ் தான். அதுவும் பர்டிகுலர்லி வந்து அந்த சோனாக்ஷியோட அம்மாவை கொண்ட ஷாட் வந்து அவங்க விண்டோலேருந்து காமிக்கிற இடமா இருக்கட்டும், இல்லை ஒரு கட்டு முடிஞ்சும் அவங்க அடுத்த இதுக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு கதையை கொண்டு வந்து எடிட்டருக்கு இணைச்ச விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக டெக்னிக்கல் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. ஸோ ஒரு டீசெண்டான வாட்ச் த்ரூ சீரீஸாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த சீரீஸ் ஒரு டைம் உட்காந்து பாருங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய சீரீஸோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா ஃப்ரம் ஸ்வேதா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.